ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நான் ஒரு கோல்டு இயரிங் ஒன்று வாங்கியிருந்தேன். அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்க போகிறேன். ஆக்சுவலி இந்த இயரிங் வந்து என்னோட சேவிங்ஸ்க்கு இதுதான் ஒரு அஸ்திவாரம் மாதிரி. பிகாஸ் இதில் தான் நான் என்னோடய சேவிங்ஸே ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான இயரிங். இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த இயரிங் வந்து நான் 2024 ஜான்வரியில் பீமாவில் பர்ச்சேஸ் பண்ண இயரிங். இதோட டோட்டல் வெயிட் வந்து 6.370. இந்த கீழே உள்ள க்ரீன் ஸ்டோனுக்கு வந்து 100 மில்லி வந்து மைனஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கோல்டு மட்டும் 6.270. ஸோ இது வந்து ஒரு டர்க்கி மாடல் ஜுவல்லரி. ரொம்ப அழகாக இருக்கும், வியர் பண்ணுறப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுதான் நான் வந்து கம்ப்ளீட்டாக என் காசில் நான் வாங்கின ஃபஸ்ட்டு ஒரு ஜுவல்லரின்னா அது இதுதான் சொல்லுவேன். நம்ம படிக்கிறப்ப நான் வேலை பார்த்து நான் கல்யாணத்துக்கு முன்னாடி வேலைக்கு போய் சீட்டு போட்டு என்னோடய மேரேஜ்க்கு நானே கிட்டத்தட்ட ஒரு 8 பவுன் அப்போ வந்து வாங்கினேன். 8 பவுன் வந்து அப்போ ஒரு 2.5 லட்சத்துக்குள்ளே தான் வந்துச்சு. 2.5 கூட கிடையாது, ஒரு 2,25,000 அந்த மாதிரி, அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்துச்சு 8 பவுனே. இப்போ அந்த 2 லேக்ஸ்க்கு 4 பவுன் வாங்குறதே பெரிய விஷயம். அந்த அளவுக்கு கோல்டு ரேட் வந்து கடகடன்னு ஏறுது. ஸோ அப்போ வந்து எனக்கு இந்த அளவுக்கு ஹாப்பினஸ்ஸு எனக்கு கொடுத்துச்சான்னா எஸ், நான் ஹாப்பியாக தான் இருந்தேன். பரவாயில்ல, நம்மளும் சம்பாரித்து நகை வாங்கியிருக்கோம், நம்ம கல்யாணத்துக்கு நம்ம சேர்த்துருக்கோம் அப்படின்னு. பட் அதெல்லாம் விட எனக்கு இந்த ஜுவல்லரி வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஏன் அப்படின்னா, ஆஃப்டர் மேரேஜ் நான் வந்து வேலைக்கு போகலை, ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ வீட்டில் ஹஸ்பண்ட் பார்த்துக்கணும், குழந்தைய பார்த்துக்கணும், ஜாயின்ட் ஃபேமிலி. ஸோ நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆச்சு, குழந்த பிறந்துச்சு, அப்படியே லைஃப் போயிட்டு இருந்துச்சு. ஹஸ்பண்ட் கொடுக்குற அமௌண்ட்டில் தான் சீட்டு போட்டுக்கிட்டு இருந்தேன். மாதம் 3,000 2,000 அவ்வளோதான் அதிகபட்சம். அதுக்கு மேலே ஒரு 5,000 வரைக்கும் போட்டிருப்பேன். அதுக்கு இந்த ஜுவல்லரி வாங்குறதுக்கு முன்னாடி அதுக்கு மேலெலாம் நான் பெரிய அமௌண்ட் போட்டதே கிடையாது. அந்த அமௌண்ட்டில் தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். இந்த ஜுவல்லரி வந்து 2023 என் அக்காவுக்கு வந்து பீமாவில் ஒரு டைமண்ட் ரிங் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ சரி வா பீமா போவோம் அப்படின்னு நானும் என் அக்காவும் போனோம். அவள் பட்ஜெட்டே வந்து 15,000 தான். சரி ஓகே, நாங்கள் போன இடத்துல அந்த அண்ணா நல்லா பேசினாங்க. நல்ல மார்க்கெட்டிங் ஸ்கில், சூப்பராக மண்டையை கழுவி எங்கள் 2 பேரையுமே ஒரு சிட்டு போட வச்சுட்டாங்க. நான் ஆல்ரெடி அப்போ வந்து வேறு சிட்டு எனக்கு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நான் சொல்லிட்டேன், இங்கே பாருங்கள், நான் ஏற்கனவே ஒரு சிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு, என்னாலாம் இதெல்லாம் இப்போ பண்ண முடியாது, என்னை விட்டுருங்க அப்படின்னு நான் ஓப்பனாகவே சொல்லிட்டேன். அப்போது அந்த பிரதர் வந்து என்ன சொன்னார்னா, மாமி நீங்கள் வந்து மாதம் நீங்கள் போடணும்னு நாங்கள் வந்து உங்களை வற்புறுத்த மாட்டோம். உங்கள் கையில் காசு இருந்துச்சுன்னா நீங்கள் போடுங்க. சப்போஸ் போட முடியல அப்படின்னாலும் நீங்கள் கொஞ்சம் இழுத்து கூட போட்டுக்கலாம். 1 வருஷம் கட்டுறதா ஒரு 1.5 வருஷமாக கூட இழுத்து கூட கட்டிடுங்க, உங்களுக்கு ஒரு சேவிங்ஸ் தானே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, நானும் என் அக்காவும் ஓகே அப்படின்ற மாதிரி மைண்டுக்கு வந்திருந்தோம். பட் 2,500க்கு அவங்க எங்களுக்கு சீட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதில் பியூட்டி என்னன்னா, நாங்கள் அந்த அமௌண்ட்டை டிசைடே பண்ணலை. அவங்களாவே இந்த அமௌண்ட்டை டிசைட் பண்ணி 1,000 2,000 போட்டால் கொஞ்சம் ஒன்றுமே உருப்படியாக எடுக்க முடியாது, 2,500 போட்டிருக்கேன், உங்களால் முடியும், நீங்கள் கட்டுங்க அப்படின்னாங்க. சரி, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசவும் நாங்களும் அதுக்கு மேலே எதுவும் இது பண்ணலை. சரி ஓகே ஆரம்பிப்போம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் ஆரம்பிச்சுட்டு வந்துட்டோம். அப்போ வந்து கோல்டு ரேட்டு 5,100 அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு. அந்த வருஷம் தான் வந்து 5,000லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக ஏறுது. 5,100லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஃபெப்ரவரி மந்த் 5,200 5,300 அப்படி போயிட்டே இருந்துச்சு. ஸோ நாங்கள் இது வந்து ஃப்ளெக்சிபிளாக கட்டிக்கலாம். இப்போ என்கிட்ட 4 சீட்டுக்கு காசு இருக்குது அப்படின்னா அந்த 4ஐயுமே நான் ஒன்றா கட்டிக்கலாம். இல்லை இந்த மாதம் என்கிட்ட காசு இல்லைன்னா நான் கட்டவே மாட்டேன். அதெல்லாம் வந்து உங்களுக்கு நாங்கள் வேஸ்டேஜில் பிடிக்கும் அந்த மாதிரி எதுவுமே பீமாவில் சொல்ல மாட்டாங்க. பீமாவை பொறுத்த வரைக்கும் 16% வேஸ்டேஜ் வந்து அவங்க வந்து நமக்கு கொடுப்பாங்க. அது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, 10% வந்து பீமா கம்பெனி கொடுக்குறது, 5% வந்து பீமா அந்த ஷோரூம் அந்த அவங்க இது கொடுக்குறது, எக்ஸ்ட்ரா 1% வந்து அந்த எம்ப்ளாயி கொடுக்குறது. ஸோ டோட்டலாக 16% வரைக்கும் எஸ்டிமேட் பில்லேருந்து நாங்கள் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணுவோம், வைவ் ஆஃப் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ நாங்களும் சரி ஓகே போடுவோம் அப்படின்ற மாதிரி சும்மா போட்டோம், ஒரு விளையாட்டாக ஆரம்பித்த சீட்டு. ஸோ மாதம் கோல்டு ரேட் வந்து ஏறிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி வந்து 5,200 300 400 அப்படி போயிட்டே இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன், இந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட்குள்ளே நுழைஞ்சனால என் கையில் இப்போ ஒரு 2,000 ரூபாய் இருந்துச்சுன்னா நான் அதை அப்படியே கம்ப்ளீட்டாக சீட்டு போட்டுருவேன். நான் ஆல்ரெடி அப்போ வந்து ரீசெல்லிங் வேறு பண்ணியிருந்தேன். எனக்கு அப்போ ரீசெல்லிங் நல்லாவே போச்சு. ஐ வாஸ் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தட் பீரியட். நல்லாவே போச்சு.
நல்ல ஒரு அமௌண்ட் வரும். அப்படி அப்படியே தூக்கி நான் இந்த சீட்டை போட்டு பார்த்தா வித்தின் ஜான்வரி மாதம் வந்து நான் இதை ஸ்டார்ட் பண்ணேன். மே 15 அந்த மாதிரி டைமில் கம்ப்ளீட்டாக அந்த பில்லையே நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். டோட்டல் வந்து 27,500. அந்த 27,500யுமே நான் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப ஷாக்கு, என்னடா நம்மளால் இவ்வளோ சேவ் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு உண்மையிலே பெரிய ஷாக்கு. சரி, ஓகே, அது முடிச்சுட்டு எங்கள் அக்கா வந்து நான் அடுத்த சீட்டு போட போகிறேன்டி அப்படின்றான். ஸோ இதுதான் எங்கள் 2 பேருக்குமே சேவிங்ஸோட ஒரு ஸ்டார்டிங். அதனால தான் சொன்னேன், இது வந்து என் சேவிங்ஸ்க்கு அஸ்திவாரமே இந்த தோடு தான். இன்கேஸ் நான் ஃப்யூச்சரில் ஏதாவது ஜுவல்லரி கொடுக்குற மாதிரியோ விற்கிற மாதிரியோ அந்த மாதிரி பிளான் வந்தாலும் இதை வந்து நான் கொடுக்கவே மாட்டேன். பிகாஸ் இது பார்க்குறப்பெல்லாம் எனக்கு அந்த இது வந்து ஞாபகம் வரும். இதுதான் வந்து உன்னால் முடியும் அப்படின்னு காமிச்ச ஒரு இதுவே இந்த ஜுவல்லரி தான். இது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஸோ நம்மளால் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை ஒரு 5 மாதத்துக்குள்ளே சேர்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டே எனக்கு அந்த டைம் தான் வந்துச்சு. எங்கள் அக்கா நெக்ஸ்ட்டு சீட்டை எப்படி 5,000க்கு போட்டாங்க மேடம். நான் ரொம்ப அவசர கால் வைக்காத அப்படின்னா, இட்ஸ் ஓகே, என்னால் முடியும், நான் போடுறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் எங்கள் அக்கா வந்து 5,000 போட்டு அதையுமே முடித்து அடுத்த சீட்டும் வாங்கிட்டா. ஸோ இதுதான் எங்கள் சேவிங்ஸோட ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண ஒரு இடமே இதுதான். ஸோ இது நான் வாங்கினப்போ எனக்கு ஆவரேஜாக கோல்டு வெயிட் போடுவாங்க இல்லையா, ஸோ அதுபடி எனக்கு வந்து 5,305 நினைக்கிறேன். அந்த அமௌண்ட்டுக்கு தான் நான் இந்த இயரிங் வந்து பெர் கிராம் அதுக்கு தான் நான் வாங்கினேன். எனக்கு உண்மையிலே அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 16% வரைக்கும் வேஸ்டேஜ் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஆக்சுவலி இது வந்து 19% வந்து வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க. குறைக்கவே முடியாதுன்ட்டாங்க. அப்புறம் வேறு வழியில் எக்ஸ்ட்ரா நான் தான் அந்த 3% கொடுத்தேன். சாரி, இட்ஸ் நாட் 18, இட்ஸ் 19. நான் தான் அந்த 3% கொடுத்தேன். நான் சேவ் பண்ணியிருந்த வெயிட் ஆக்சுவலி என்ன அப்படின்னா, பில்லுக்கு வந்துடுவோம். இதுதான் அந்த இதோட கிராஸ் வெயிட்டு, நெட் வெயிட்டு, கிராஸ் வெயிட்டு ரெண்டுமே போட்டிருக்காங்க. கோல்டோட ரேட் பாருங்க, அன்னைய ரேட்டுக்கே வந்து 35,989. ஸோ இதை வந்து 35,000 ஒரு 36,000 வச்சுப்போமே. இதை வந்து நான் எவ்வளோக்கு கொடுத்துருப்பேன் அப்படின்னா ஒரு 27,500 என் சிட் அமௌண்ட்டில் க்ளோஸ் ஆகிருக்கும். எக்ஸஸாக நான் ஒரு கிராம் காயின் கொடுத்தேன். ஸோ ஸோ அது மட்டும் சேர்த்தாலே அரௌண்ட் ஒரு 32,000 சம்திங் அந்த மாதிரி வரும். எனக்கு எப்படி பார்த்தாலுமே இதில் ஒரு 4,000 கெயின் தான். ஸ்டோன் அமௌண்ட் போட்டிருக்காங்க, வேஸ்டேஜ் 0.824 மில்லி அதை போட்டிருக்காங்க. ஸோ அமௌண்ட் வந்து 48,000க்கு போட்டு, ஸோ அதுக்கு ஜிஎஸ்டிலாம் போட்டிருப்பாங்க. இதுதான் பீமாவை பொறுத்த வரைக்கும் அவங்க இப்படி தான் போடுவாங்க. கிராஸ் அமௌண்ட்டு, ஸ்கீம் டிஸ்கவுண்ட்டு, அந்த சீட்டுக்கு போடுறத வந்து அந்த ஸ்கீம் டிஸ்கவுண்ட்டு இங்கே தான் மென்ஷன் பண்ணுவாங்க. 5,000 நாங்கள் கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி அவங்க போட்டிருப்பாங்க. ஸோ லெஸ் அட்வான்ஸ் 27,500 இது வந்து நம்ம கழிச்சது, சாரி நம்ம வந்து போட்ட சீட் அமௌண்ட்டு. யூஆர்டி ஐ திங்க் இது வந்து ஓல்டு கோல்டு நான் கொடுத்தேன், அந்த கோல்டு காயின் கொடுத்ததோட அமௌண்ட்டு 5740. நான் ஒரு காயின் கொடுத்தேன், அன்னைக்கு கோல்டோட ரேட் அது. ஸோ இது வந்து ஒரு கிராம் காயினும் கொடுத்து கேஷாக வந்து 3,850. இந்த வேஸ்டேஜ் அண்ட் ஜிஎஸ்டி இந்த எக்ஸ்ட்ரா ஒரு 3% வேஸ்டேஜ் பே பண்ணேன் இல்லையா, அதுவும் ஜிஎஸ்டியும் சேர்த்து இந்த அமௌண்ட் வந்துச்சு. ஸோ இதுதான் இந்த இயரிங் டீட்டெயிலோட ஃபுல் பர்ச்சேஸ் ஸ்லிப்பும் இது தான். ஸோ இது நான் வந்து ஓல்டு கோல்டு போட்டேன் அந்த காயின். ஸோ அன்னைக்கு கோல்டை வந்து அன்னைக்கு ரேட்டுக்கு அப்படியே எடுத்திருக்காங்க. அதை எதையுமே வந்து அவங்க இது பண்ணவே இல்லை, அப்படியே எடுத்திருக்காங்க. இந்த இயரிங் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப லக்கி. ஏன்னா இதுக்கப்புறம் தான் நான் நிறைய கோல்டே வந்து இதுக்கப்புறம் தான், இது ஆக்சுவலி சேவ் பண்ணதுக்கப்புறம் தான் நான் நிறைய வந்து கோல்டு சேவ் பண்ணணும் அப்படின்ற ஆசையே எனக்கு இதிலேருந்து தான் வந்துச்சு. ஏன்னா ஒரு 5 மந்த்ஸு யோசிச்சு பாருங்களேன், Jan 30 கிட்ட நான் இந்த சிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு May 15 கிட்ட நான் இதை க்ளோஸ் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 5.5 மாதம் தான். 5.5 மாதத்தில் ஒரு சீட்டையே க்ளோஸ் பண்ணிட்டேன். அப்போ அது வந்து எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்துச்சு. நம்ம வேலைக்கு போகிறோம், நம்ம சம்பாத்தியத்தில் பண்ணுறோன்றது வேறு. ஒரு சும்மா வீட்டில் இருந்து ஒரு ரீசெல்லிங் பண்ணி கூட நம்மளாலே இது பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு கொடுத்தது வந்து இந்த ஜுவல் சீட்டு தான். இதுக்கப்புறம் தான் நான் பீமாவில் வந்து ரெகுலர் கஸ்டமராகி அடுத்தடுத்து வாங்க ஆரம்பித்தேன் எல்லாமே இதுக்கப்புறம் தான்.
ஸோ இந்த சிட்டு முடித்து நான் அந்த நெக்ஸ்ட்டு ஜான்வரிக்கு தான் போய் அதை பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஈவன் தோ நான் மேலே முடித்தாலும் நான் அப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து வாங்க முடியாது. எப்போ பர்ச்சேஸ் பண்ணணுமோ அந்த டைமில் தான் அதை வாங்க முடியும். ஸோ ஜான்வரியில் போய் பர்ச்சேஸ் பண்ணேன். இட் வாஸ் அ ஹாப்பி பர்ச்சேஸ், நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் என்ன வேஸ்டேஜ் கொஞ்சம் எனக்கு கூட அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதை வந்து 3% நீங்கள் கொடுத்தே தான் ஆகணுன்ற மாதிரி இருந்தாங்க. இந்த இடத்துல வந்து எனக்கு மைனஸே பண்ணலை. நிறைய யூடியூபர் நான் சொல்லி பார்த்துருக்கேன், நீங்கள் வந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் எடுத்தால் உங்களுக்கு வந்து 0% வேஸ்டேஜ் பண்ணி கொடுப்பாங்கன்னு. ஆனால் எனக்கு அப்படி பண்ணவே இல்லை. நீங்கள் யாரோ மதுரை பீமா ஜுவல்லர்ஸில் உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்திருக்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி டர்க்கி கலெக்ஷனு கேஸ்டிங் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வந்து என்னோட இந்த கலெக்ஷன் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹோப் யூ ஆல் என்ஜாய் திஸ் வீடியோ. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் வந்து இந்த 2024 என்னோடய ஃபுல் கலெக்ஷன்ஸ் பற்றியும் நான் உங்களுக்கு எப்படியெல்லாம் சேமித்தேன், ஒரு ஜுவல்லரியும் நான் எப்படி இந்த சேமித்தேன். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 10 சவரன் வந்து நான் இந்த 2024 வாங்கினேன் அப்படின்னு. ஸோ அது ஒன்றா நான் உங்களுக்கு வந்து ரிவீல் பண்ணுறேன். ஸோ இதுதான் அந்த இயரிங்கு. கீழே அழகாக ஒரு க்ரீன் கலர் ஸ்டோன் இருக்கும். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். நல்ல ஒரு குவைத்தி, இது வந்து குவைத்தி டிசைன்னு சொல்லுவாங்க. இது வந்து இங்கே கொஞ்சம் கிளிட்டராக இருக்கும். இது வந்து டர்க்கி டிசைன் சொல்லுவாங்க. இது ஒரு மாதிரி நல்ல ஒரு ஃபியூஷனான ஒரு கலெக்ஷன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பெரிய வீடியோ. நெக்ஸ்ட் நான் எப்படி நிறைய கோல்டு சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறேன். ஆக்சுவலி இதில் நான் இந்த 2500 per month எடுத்து வைக்கணுங்கிறத நான் எப்படியெல்லாம் இது பண்ணேன்னா, இந்த ஷாப்பிங் போகிறதெல்லாம் நான் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டேன். இந்த சும்மா தேவையில்லாமல், இப்போ நமக்கு தேவை, நம்ம ஒரு ட்ரெஸ் எடுக்க போகிறோன்னா அது வேறு. சும்மா அக்கா கூட போகிறோம், அப்படி ஆடியன்ஸாக போகிறோம், நமக்கு ஏதாவது ஒன்று பிடிக்கும் அப்போ போய் எடுப்போம், அந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். எக்ஸஸாக எந்த ஷாப்பிங் பண்ணுறது கிடையாது. தேவையில்லாத பொருட்கள் வாங்குறதெல்லாம் நான் அப்படியே அவாய்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலி சொல்லப்போனால் நான் ஒரு பெரிய ஹேண்ட்பேக் பைத்தியம். எனக்கு ஹேண்ட்பேக்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஒரு வருஷத்துக்கு ஒரு 3-4 ஹேண்ட்பேக்ஸாவது வாங்கிடுவேன். எனக்கு கொஞ்சம் பிராண்டடாக வாங்குறது ரொம்ப பிடிக்கும். ஆலன் சாலி அது இதுன்னு நான் கொஞ்சம் பிராண்டடாக வாங்கிக்கிட்டே இருப்பேன். ஒன்ஸ் நான் இந்த சிட்டு கமிட்மெண்ட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் நான் லாஸ்ட்டாக என் ஹேண்ட்பேக்கே 2022 டிசம்பரில் தான் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் ஹேண்ட்பேக்கே வாங்கலை. அதுக்கப்புறம் நான் இப்போ தான் ஹேண்ட்பேக் வாங்கியிருக்கேன். 2024 டிசம்பர் எண்டில் வாங்கியிருக்கேன். 2 வருஷம் நான் நடுவில் வந்து ஹேண்ட்பேக்கே வாங்காமல் இருந்திருக்கேன். நிறைய தேவையில்லாத செலவெல்லாம் கட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்துக்குமே நான் கோல்டு சீட்டுக்குள்ளே போய் கமிட் ஆனது தான். இது எல்லாத்துக்குமே நான் கோல்டு சீட்டுக்குள்ளே போய் இந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளே போய் கமிட் ஆனனால தான் என்னால் இந்த அளவுக்கு சேமிக்கவும் முடிஞ்சிச்சு. இவ்வளோ தூரம் ஓரளவுக்கு கொஞ்சமாக ஒரு நகையும் என்னால் சேவ் பண்ண முடிஞ்சிச்சு. இப்போது இன்கேஸ் நான் இந்த சிட்டு மட்டும் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 2500ன்றது ஏதோ ஒரு வகையில் என்கிட்ட இருந்து போயிட்டே இருக்கும். இதர் வந்து இமிட்டேஷன் ஜுவல்லரி வாங்குவேன், அதில் போகலாம். இல்லை ட்ரெஸ் வாங்குவேன், அதில் போயிருக்கலாம். அப்படி இல்லைனா ஹேண்ட்பேக் வாங்குவேன், அதில் போயிருக்கலாம். இல்லை என் பசங்களுக்கு ஏதாவது செலவு பண்ணுவேன். ஏதாவது ஒரு விஷயம் என் பிள்ளைங்களுக்காண்டி நான் வாங்கிட்டு வரேன். அது அவங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, பட் ஒரு அம்மாவாக வந்து அழகாக இருக்கலாம், இது நம்ம பிள்ளைக்கு வாங்கி கொடுக்கலாம்ல அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா? அதுலேயே நம்ம வந்து நிறைய செலவு பண்ணுறோம். என்ன மாதிரி யாராச்சும் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் வந்து இதை பற்றி தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன செலவுகளை எல்லாத்தையும் குறைச்சி சேமித்தது தான் இந்த ஜுவல்லரி. நீங்களும் இதை பார்க்குற நீங்களும் லேட்டானாலும் பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. உங்களுக்கு பெரிய குழந்தைங்க இருந்தாலும் பரவாயில்ல, கோல்டு ரேட் அதிகமானாலும் பரவாயில்ல, இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கோல்டு ரேட் 10,000 போகிறப்ப பரவாயில்லையே, நம்மளும் நல்லா தான் இருந்திருக்கோமோன்ற ஃபீல் உங்களுக்கும் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் அடுத்த ஒரு வீடியோவில் இன்னொரு 2024 இன்னொரு ஜுவல்லரி கலெக்ஷனோட மீட் பண்ணுறேன். பாய்.